ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன் யூனிட் 1ல் ஃபஸ்ட் லெசன் வண்ண வண்ண பூக்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாவரவியல் பூங்கா கொடுத்துருக்காங்க. தாவரவியல் பூங்காவில் நுழைவு கட்டணம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபா, குட்டீஸ்க்கு 15 ரூபா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 ருபி, டீச்சர்ஸ்க்கு 35 ரூபா, புகைப்பட கருவி கேமராவுக்கு 90 ரூபா வாங்குகிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த பிக்சரை பேஸ் பண்ணி இவங்க கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. பார்த்தீங்கன்னா படத்தில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை, படத்தில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3ன்னு எழுதிடுறோம். பெரியவங்களுடைய நுழைவு கட்டணம் எவ்வளவு? 50. இப்போ 50ன்னு சொன்னால் அதில் எத்தனை 10 இருக்குது? 5 × 10 தான். 5 10s are 50. 5 × 10ன்னா 50. அப்போ இங்கே நாம் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் எத்தனை 10கள் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம 5 10ன்னு எழுதிடணும். அடுத்தது குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் எத்தனை ஒன்றுகள் உள்ளன? பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எத்தனை ரூபா வாங்குகிறாங்க? இங்கே 15 ரூபா வாங்குகிறாங்க. இதை நாம் எப்படி பிரிக்கலாம்? 10 + 5ன்னு பிரிக்கலாம். இப்போ இதில் எத்தனை 1 ரூபா இருக்குது? இதுதான் 1. இப்போ இதில் 5 1 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 5 ஒன்றுகள்னு எடுத்து எழுதிடணும். ஆசிரியர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் ஆசிரியர்களுக்கு எத்தனைப்பா நுழைவு கட்டணம்னு பார்த்தோம்? 35. எத்தனை 10 இருக்குது? 35ன்னா 30 ரூபா + 50 ரூபா, 5 ரூபா. அப்போது இதில் 30 ரூபானா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 3 10 ரூபா இருக்குது, 5 1 ரூபா இருக்குது. எத்தனை 1 ரூபா இருக்குது? 5 ஒன்றுகள். பள்ளி மாணவர்களுக்கான நுழைவு கட்டணம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? பள்ளி மாணவர்களுக்கு 10 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 10 ரூபானா ஒரே ஒரு 10 ரூபா. நுழைவு கட்டணத்தில் எத்தனை 10கள் இருக்குது? ஒரு 10 இருக்குது, 1 ரூபா இல்லை. இப்போ 0ன்னு எழுதிடுறோம். அடுத்தது குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் 1ன் இடமதிப்பு. குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? 15 ரூபா. 1ஓட இடமதிப்பு 15ல் இந்த 1ங்கிறது எந்த இடத்துல இருக்குது? 10ங்கிற பிளேஸில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்னன்னு எழுதணும்? 1ன் இடமதிப்பு அப்படின்னா என்னன்னு எழுத வேணும்? 10ன்னு எழுதணும். சரியா கண்ணா? 1ன் இடமதிப்பு 10. புகைப்பட கருவிக்கான கட்டணத்தில் 9ன் இடம். 9 90 ரூபா புகைப்படத்துக்கு. 90 ரூபா பார்சாமி, 90 ரூபா. இப்போது இதுதான் 1, இது 10. 9ஓட பிளேஸ் என்னன்னு கேட்குறாங்க. 9ஓட பிளேஸ் நம்ம என்னன்னு எழுத வேணும்? இந்த இடத்துல 10ன்னு எழுதுகிறோம். 9ன் இடமதிப்பு 10. அடுத்தது குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? 15 ரூபா. அது எப்படி நாம் பிரிக்கிறோம்? 10 + 5ன்னு பிரிக்கிறோம். தேவையில்லாததெல்லாம் அழிச்சிட்டோம்னா நீ பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதாடாமா? புரியலைன்னா வீடியோவை இன்னொரு முறை போட்டு கேளுங்க. எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு.